சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நம்மோடு அவர் இடைபடுவாராக, நம்மோடு பேசுவாராக. இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேளுங்க. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நம்மோடு அவர் பேசி நம்மோடு இடைபடுவார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தால் கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரா? இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். என் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி என்ற ஒரு காரியத்தை இந்த நாளில் நம்ம பார்க்க முடியும். அவர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே அவர் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்தவராக நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் சொல்லுகிற தேவன் அல்ல, சொல்லுகிறதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் அந்த காரியத்துக்காகவே அப்படியே இருப்பார். என் பிள்ளைக்கு நான் இதை சொல்லிட்டேன், இதை நானே பண்ணோம், அதை செய்வேன் என்ற ஒரு உறுதி ஆண்டவர் இடத்துல காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நாம இந்த விஷயங்களில பார்க்க போகிறோம். இன்றைக்கும் இந்த காரியத்துக்கு, இந்த வசனத்துக்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், ஜெயித்த இயேசு. ஹல்லேலூயா. இல்லைன்னா இயேசு ஜெயித்தார். நீங்க என்ன வேணாலும் தலைப்பு வச்சுக்கலாம். ஜெயித்த இயேசுனாலும் வச்சுக்கலாம், இல்லை இயேசு ஜெயித்தார் என்று கூட நீங்க வச்சுக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வசனத்தை அநேகர் யோனாவோடு என்ன பண்ணுவாங்க? ஒப்பிடுவாங்க. 40ஆம் வசனம் 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் என்ன பண்ணாரு? பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், யோனாவுடைய காரியமும் இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய காரியமும் என்ன பண்ணுகிறது? ஒப்பிடப்படுகிறது. எப்படி யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தானோ அப்படியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியின் இருதயத்தில் இருந்து அவர் என்ன பண்ணுவார்? மறுபடியும் உயிர்த்தெழுந்துவார் என்று சொல்லி வசனங்கள் நமக்கு இங்கே அநேக வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. அவர் யூத ஜனங்கள் அநேகர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு யூத ஜனம் சொல்றாங்க, அந்த பிலாத்து கிட்ட போய் சொல்றாங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் உயிரோடு எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஜனங்க என்ன பண்றாங்க? பயப்படுகிறாங்க. அது 27ஆம் அதிகாரம் அதனுடைய 63ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவனே, அந்த எத்தன் யார சொல்றாங்க? ஏசப்பா சொல்றாங்க. எத்தன்னா திருடன். ஏசப்பாவை பார்த்து என்ன சொல்றாங்க? அவன் திருடன். அவன் என்ன சொன்னான்? அவன் உயிரோடு இருக்கும் பொழுது சொன்ன அந்த காரியம், அவன் 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பான் என்று சொன்னது எங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஞாபகம் இருக்கிறதே என்று சொல்றாங்களா? ஹல்லேலூயா. அதனால நீங்க உஷாரா அதை என்ன பண்ணுங்க? க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் சீல் வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அந்த ராஜாவை போய் ஆண்டவனேன்னு சொல்றாங்க. யார ஆண்டவனேன்னு கூப்பிடணுமோ அவரை கூப்பிடல, அவரே ஆண்டவனேன்னு கூப்பிடணும்னு சொன்னவரை என்ன சொல்றாங்க? எத்தன் அப்படின்னா திருட்டு பையன், திருடன் அப்படின்னு அர்த்தம். அவங்க யூத ஜனங்கள் இயேசுபாவை என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? ஒரு திருடனாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்படி 3 நாளைக்கு பின்னு எழுந்திருப்பான் என்று அவன் உயிரோடு இருக்கும் போது சொல்லி இருக்கிறானே என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம். அப்ப அவங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது, என் இயேசு உயிரோடு வருவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவச்சனமே. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் மறுபடியும் இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணுவேன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே, அவர் சொன்னதுதான் அங்க நடக்கும். ஏசப்பா என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ, அவர் வாயிலிருந்து என்ன புறப்படுகிறதோ அந்த வார்த்தை இந்த உலகத்துல நிறைவேறவில்லை என்று சொல்லி எந்த காரியத்தையும் நம்மளால சொல்லவே முடியாது. அவர் மரணத்தையும் சொன்னார், அவர் உயிர்த்தெழுதலையும் இந்த நாளில் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு எதையெல்லாம் ஜெயித்தார், எதையெல்லாம் நமக்காக அவர் ஜெயித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு பாடல்கள் மூலமாக நம்ம பாடினோம். இன்னைக்கு ஆண்டவர் திட்டவட்டமாய் நம்மோடு பேச போகிற ஒரு 3 காரியங்கள், நான் எதெல்லாம் உனக்காக ஜெயித்திருக்கிறேன், நீ அந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற காரியங்கள். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். வாசிங்க. மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவர்களாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, முதலாவது நம்முடைய ஆண்டவர் எதை ஜெயித்திருக்கிறார் என்று சொன்னால் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை ஜெயித்திருக்கிறார்? மரணத்தை ஜெயித்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பயம் என்ன பயம்? மரண பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு, ஐயோ நான் செத்துருவனோ, நான் இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறேனே, எனக்கு இன்னும் இவ்வளோ வேலை இருக்குது, நான் செத்துருவேனா, நான் நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டானா என்று சொல்லி நிறைய பேருக்கு என்ன இருக்கிறது? மரணம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை என்ன பண்ணிருக்கிறாரா? ஜெயித்தவராயிருக்கிறார். அவர் மரித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் மனுஷ சாயலே பலியானார். எப்படி? மனுஷ சாயல் தான் என்ன பண்ணிருக்கிறார்? அவர் மரிச்சிருக்கிறார். நிறைய பேர் சொன்னா அவர் கடவுளா இருந்தாரு, அவருக்கு மரணம் சிலுவையில் அடிக்கப்பட்டதெல்லாம் அவருக்கு வலிச்சிருக்கிறார். வலிக்காததையா அவர் மனுஷனாக பலியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக பலியானாரு? உனக்காகவும் எனக்காகவும் அவர் பலியானார். ஒருபடி மேல போய் யோவான் சொல்றான், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் என்பது இல்லை. எடுத்து ஒரு வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 52ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 8ஆம் அதிகாரம் அதனுடைய 52ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுதே அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாயே சொல்றாங்க. அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற ஜனத்திற்கு என்ன இல்லை? மரணம் என்பது இல்லை. ஹல்லேலூயா. இந்த சரீரத்திற்கு மரணம் உண்டு, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியோ ஆத்துமாக்கோ என்ன இல்லை? மரணம் என்ற ஒரு காரியம் இல்லை. ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கிறிஸ்துவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவருக்குள்ள விசுவாசம் என்ற காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு மரணத்திற்கு பிறகு என்ன இருக்கு? ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில நமக்கு என்ன இல்லை? மரணம் என்பதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன். அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தது நிமித்தமாய் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அதுதான் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் என்பது ஒன்றுமே இல்லை. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் வேற ஒண்ணுமே இல்லை, அழியாத வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை நம்ம மரணத்துக்கு பிறகு அடக்கம் பண்ணிடுறாங்களா, இந்த சரீரத்திலிருந்து ஆவியும் ஆத்மாவும் என் தேவ சமூகத்துக்கு நேராய் கடந்து செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நித்திய ஜீவனை அவர் பெறுவதற்காக இந்த மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை பெறுகிறதற்காகவே அவர் பாவமான காரியங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக அக்கிரமமான காரியங்களை சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொன்னார். நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி, மரணத்துக்கு பிறகு எந்த காரியங்களும் இல்லை என்பது அல்ல, நீங்களும் நானும் மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த நித்திய ஜீவனை நாம் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெறுகிறவர்கள் நீங்கள் எல்லாரும் மரணத்தை ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் மரணத்தை ஜெயித்திருக்கிறேன். சொல்லுங்க, யாருக்கெல்லாம் நித்திய ஜீவன் வேணுமோ சொல்லுங்க, நான் மரணத்தை ஜெயித்திருக்கிறேன். இயேசுவோடு கூட நான் என்ன பண்ணிருக்கிறேன்? மரணத்தை ஜெயித்திருக்கிறார். அதான் சொல்றார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிழைத்திருக்கிற நீங்க இனி யாருக்காக பிழைத்திருக்கூடாது? உங்களுக்காக பிழைத்தில்லாமல் இயேசுவுக்காக என்ன பண்ணுங்க? பிழைத்து அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? அவரை எல்லாருக்குள்ள நமக்காக மரித்து நீங்களும் நானும் அடைய போகிற அந்த நித்திய ஜீவனுக்காக அவர் ஒருவரே மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாடுபட வேண்டாம், நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ துக்கப்பட வேண்டாம் சொல்லி என் ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்மேல சுமந்து தீர்த்தார் என்று இங்கே வேத வாக்கியங்கள் நமக்கு நிறைவேறப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை மரணத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதிலிருந்து? மரணத்திலிருந்து. அப்ப மரணத்துக்கு நீங்க நானும் பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பயம் இல்லையா? ஜீவன் போயிருமோ, கொஞ்சம் தலை சுத்திட்டா போதும், ஐயோ போச்சு அவ்வளவுதான், இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு பந்தல் தான், இன்னைக்கு பாஸ்டர் வந்துருவாரு, இன்னைக்கு பேண்ட் அடிப்பாங்க, இன்னைக்கு சாயந்தரம் நம்மள அடக்கம் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல, ஒரே பயம். நீங்க எத்தனை நாள் நீங்க உயிரோட இருக்க முடியும்? எத்தனை நாள் உயிரோட வந்துட முடியும்? நீங்க பயப்படுறதும் சரிதான், ஆனால் எவ்வளவு நாள் நீங்க உயிரோடு இருக்க முடியும்? ஆண்டவருக்குள்ளாக உயிரோடு இருக்கிற நீங்கள் ஒரு நாள் மரிப்பது உண்டு. ஹல்லேலூயா. நீங்க மரிச்சாதான் இயேசுவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. எப்போ என் மரணம் வரும், எப்போ நான் இயேசுவை பார்ப்பேன். ஹல்லேலூயா. உலக மனுஷனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இல்லையா? அவன் மரணம் வந்துருமோன்னு பயந்து கொண்டிருப்பான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் விசுவாசிக்கிற தம் ஜனங்கள் எனக்கு எப்போ மரணம் வரும் என்று சொல்லி நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்றார், இனி நீங்க அடிமையா இல்லாமல் கர்த்தர் நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதுக்குமே அடிமையாய் கிடையாது, எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. அவர் எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளை நமக்காக மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
நமக்கு அந்த தெளிந்த புத்தி ஆவி இருந்துச்சுன்னு சொன்னா மரணத்தை குறித்து என்ன வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதக்காரன் 55ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் அவன் மரணத்துக்கு பயப்படுகிறவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் மரணத்தை குறித்து பயப்படணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நம்முடைய தேவன் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். மரணத்தை அவர் சிலுவையிலே ஜெயித்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, இந்த சரீரம் பரலோகத்திற்கு போகவே போகாது. அவரோடு இருக்கிற அந்த ஆவிதான் நம்மளோடு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 50ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சரீரமோ இந்த ரத்தமோ எங்க போகாது, தேவனுடைய சமூகத்துக்கு போகாது. அழியாத அந்த நித்திய ஜீவன் தான் உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை நீ பாதுகாத்து வச்சுன்னு, இந்த கூடு நீ பாதுகாத்து வச்சிருக்கிறதுனால இந்த கூடு ஒண்ணும் பண்ணிடாது, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இந்த மாம்சமோ இந்த ரத்தமோ பரலோகத்திற்கு போகாது. ஏன்னா இதெல்லாம் அழிந்து போகிற காரியம். அழியாத அந்த நித்திய ஜீவனுக்காக உன்னை காத்துக் கொள்வாயானால் அந்த மரணம் உன்னை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி வசனம் இங்கே நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் என்ன பண்ணுவாரா, தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நேற்று காப்பாத்திருக்கிறார், இன்னைக்கு காப்பாத்திருக்கிறார், நாளையும் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு எப்படி, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை மரணத்திலிருந்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 74ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் விலை கிரயம் கொடுத்து அவர் மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி மரணத்திற்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மரித்தால் யாருடைய கரத்தில் இருக்க போகிறீங்க, ஆண்டவருடைய கரத்துல. ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தான போல நீங்க வாழ்ந்தீங்கன்னா மரணத்துக்கு பயப்படுவீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களானால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவர்களாக இருப்பீர்களானால் மரணத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார். முதலாவது காரியம், மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மனுஷனா இருக்கிற நமக்கு இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது காரியம், நமக்காக ஜெயித்த விஷயம், இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒரு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அதை சொல்றது மாத்திரமல்ல, இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் இல்லை. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் உனக்கு எப்படி இருக்கும்னா கலக்கமும் பயமும். ஹல்லேலூயா. எப்பவுமே கலக்கத்தோடு இருப்போம். ஒரு நிரந்தரமான சந்தோஷம் கிடையவே கிடையாது.
சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஐயோ எப்போ இந்த சந்தோஷம் என்னை விட்டு போகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு இருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் எப்பேற்பட்ட சமாதானம் என்று சொன்னால், முதலாவது இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தை விட மேலான சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்து போயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவன் நம்மள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதை நான் 1 யோவான் 4:4 பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், உங்களுக்குள் இருக்கிறவர் யாரு? பெரியவர். இந்த உலகத்துல நீ பெரியவன் நீ நினைச்சிட்டு இருப்ப, அவனை காட்டிலும் அவனை உருவாக்கினவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ யாரை நம்புறியோ, யாரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறியோ, நீ யாரை சேவித்துக் கொண்டிருக்கிறியோ, அவைகளை காட்டிலும் என் தேவன் யாரா இருக்கிறார்? பெரியவரா இருக்கிறார். நீ உலகத்தின் மேல ஒருவேளை நேசத்தை வச்சிருந்தா, உலகத்தின் காரியத்தின் மேல ஒருவேளை நீ நேசத்தை வச்சிருந்தா, அந்த நேசம் வைத்திருக்கிற மனுஷனை காட்டிலும் என் தேவன் யாரா இருக்கிறார்? பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? ஜெயித்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 யோவான் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த நாம் எல்லாரும் என்ன பண்ணுமா? உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம எங்க உலகத்தை ஜெயிக்கிறோம்? இல்ல, உலகத்தை தான் நேசித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரா? உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்களேன். தேவனுடைய திட்டம் இந்த உலகத்தை நீ ஜெயிக்கணும்னு சொல்லி, ஆனால் நம்முடைய திட்டம் என்ன? இந்த உலகத்திலே வாழ்றதுதான் நம்முடைய திட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு தேவனுடைய திட்டத்தை உங்களிடத்திலிருந்து என்ன பண்ணிருக்கிறான்? இன்னைக்கு திட்டத்தை மாத்திட்டான், பொய் சொல்லிட்டான். அங்க ஆதாம் ஏவாள் கிட்ட பொய் சொன்னது போல உனக்கும் இந்த உலக திட்டத்திற்கும் உன்னை என்ன பண்ணிட்டான்? மேற்கொண்டு உன்னை அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான்? ஒப்புரவாக்கிட்டான். உலகம் இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிதான். ஆனால் இந்த உலகத்திற்காகவே நீங்களும் நானும் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. 50 வருஷம் 60 வருஷம் இந்த உலகத்துல வாழலாம். ஆனால் நித்தியமாய் வாழப்போகிற காலத்திற்காக இந்த அநித்தியமான காரியங்களை நீங்க வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு அவர் காரியத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எல்லாரும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இந்த உலகத்திற்காக வாழாதீங்க. உலக மனுஷனுக்காக வாழாதீங்க. உலக ஆசைக்காக வாழாதீங்க. உலக மனுஷனுக்காக வாழாதீங்க. உலக ஐஸ்வர்யத்துக்காக வாழாதீங்க. உலக மேன்மைக்காக வாழாதீங்க. அவங்க எங்களை புகழணும், அவங்க என்ன உயர்த்தணும், அவங்க என்ன பண்ணணும், மேலா வைக்கணும்னு சொல்லி வாழாதீங்க. இந்த உலகம் இன்னைக்கு உன்னை உயர்த்தலாம், ஆனால் அடுத்த நிமிடமே உன்னை என்ன பண்ணும்? கீழ்ப்படுத்திடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த அனைவரும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நம்பு. அவரை நம்புகிறவர்களுக்கு தேவ சமாதானம் தன்னை காக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அதே 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்கிறார், உலகம் நமக்கு நிரந்தரமான சமாதானத்தை என்ன பண்ணாதான்? தரவே தராது. எப்படி? இந்த உலகம் நமக்கு என்ன பண்ணாதான்? நிரந்தரமான சமாதானத்தை தரவே தராது. அந்த உலகம் தராத சமாதானத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? தேடிக்கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கண்ட கடைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? குடித்து கொண்டிருக்கிறோம், இழுத்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன காரியங்களை செய்கிறோம். எதுக்காக? கொஞ்ச நேரம் வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரணும் என்ற காரியத்துக்காக ஓடிக்கொண்டு நித்தியமான காரியங்களை நாம தவற விட்டு கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்ட தேவ சொன்னவே, உனக்கு நித்தியமான காரியம் வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்தின் அநித்தியமான காரியங்களை நீ ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தான் இயேசுவும் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் சொல்லுது, உலகம் நம்மை பகைத்தால் முதலாவது யாரை பகைக்கிறதா? என்னை பகைக்கிறது. ஹல்லேலூயா.
இந்த உலகம் முதலாவது உங்களை பகைக்கிறதா, நீ வானான்னு சொல்லுதா, ஒண்ணும் இல்லாதான்னு சொல்லுதா, நீ வேஸ்ட்ன்னு சொல்லுதா, முதலாவது என்னதான்பா சொல்றாங்க. அதனால நீ என்ன பண்ணாத, கவலைப்படாதன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த உலகம் உன்னை பகைத்தால் முதலாவது அது என்ன பண்றது, பகைக்கிறது. அதுக்கப்புறம் தான் உன்னை பகைக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுறார். ஹல்லேலூயா. அவன் என்ன இதை சொல்லிட்டானே, அதை சொல்லிட்டானே, நான் அப்படிப்பட்டவனா, நான் இப்படிப்பட்டவனா, என்னை இந்த வார்த்தை சொல்லி திட்டாங்களே, தகாத வார்த்தைகளை சொல்லிட்டாங்களே, நான் எவ்வளவு உண்மையாய் இருந்தேனே, ஆனால் என்னை ஒரு பகைவானாய் மாத்திட்டாங்களேன்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் உன்னை பகைத்தால் முதலாவது என்ன பகைக்குது. அதனால நீ என்ன பண்ணாத, கவலையே படாதப்பா. நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிற? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இந்த உலகத்தை சிலுவைக்கு நேராக அறைந்து விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் என்ற காரியம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு மேன்மையான காரியமே கிடையாது. இந்த உலகம் நீங்க நேசிக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நேற்று இருந்த நிலைமையில இந்த உலகம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இந்த நிமிஷம் இருக்கிற நிலைமை இந்த உலகத்துக்கு கிடையாது. நாளைக்கு அப்படியும் கிடையாது. இந்த உலகம் அப்படி ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுகிறது என்று சொன்னா, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமான மாணவர்களாக எப்படி இருக்க முடியும் என்பதை நீங்க யோசித்து பாருங்க. நேற்றுக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, அப்படி செய்கிற காரியங்கள் எப்படி உங்களுக்கு நிச்சயமான சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கும் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை சொல்றாரு பாருங்க, எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவரே நமக்கு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு சமாதானம். ஏசப்பாவை பிடிச்சுக்கோங்க, ஏசப்பாவை தேடுங்க, உனக்கு தேவையான சமாதானத்தை அவர் கொடுப்பா. ஹல்லேலூயா. மேல போய் ஒரு வசனம் சொல்லுது, அவரே சமாதானத்தின் பிரபு. ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு ராஜா, கிங்னா நம்முடைய ஆண்டவர் தான். இந்த உலகத்துக்கு எத்தனை கிங் வேணா இருக்கலாம், சமாதானம் என்று சொன்னார் அதற்கு ஒரே ஒரு கிங் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மூலமாகவே சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி, அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திற்காக. அவர் அந்த மீட்கப்பட்டிருக்கிற அந்த இரத்தத்திற்காக நீங்களும் நானும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தை இதற்காகவே நீங்களும் நானும் வெறுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு உனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார், அதுக்காகவாவது நீ என்ன பண்ணிருக்கணும், இந்த உலகத்தை நீ வெறுக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நீ நேசித்தாயானா நிச்சயமாகவே இயேசுவை நீங்கள் நேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணிருக்கிறோமா, தோய்க்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம வெளுப்பாய் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வெள்ளையா ஆயிட்டோம்னு அர்த்தம். எப்படி? அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கிறோமா, அப்படியே வெள்ளையா ஆயிட்டோம். நம்ம வெள்ளையாயிட்டா திடீர்னு நம்ம கண்ணாடி போய் பார்க்கும் போது வெளியே இருந்தா எப்படி இருப்போம், நம்மளும் கலர் ஆயிட்டோம், நானும் வெள்ளைக்கரன் ஆயிட்டான்னு சொல்லி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை காட்டிலும் நமக்கு ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்காது. இந்த உலகம் ஒரு பொழுதும் உங்களை பரிசுத்தமானாய் மாற்றவே மாற்றாது. இந்த உலகத்தை நீங்கள் நேசிப்பாயானால் இந்த உலகம் உங்களை பரிசுத்தமாய் ஒரு பொழுதும் மாற்றாது. அதுக்குதான் வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. அப்போ நீ இந்த உலகத்தை நேசிப்பாயானால் ஒரு காலமும் ஒரு நாளும் இயேசுவை தரிசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, இயேசுவை மாத்திரம் நம்புங்க, அவருடைய ரத்தத்தை நம்புங்க. அதன் மூலமாகவே நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கிறோம், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த உலகத்திற்கு நம்மை விடுவித்திருக்கிறார். என்னது? இந்த உலகத்திற்கு உங்களையும் என்னையும் விடுவித்திருக்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? நிறைய வசனத்தை சொல்லிட்டேன், ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம்
அதனுடைய 4ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். விடுவிக்கும்படி என்ன சொல்லி இருக்கிறது? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம்னா உலகம், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? பொல்லாத உலகத்திற்கு அவர் நம்மை என்ன பண்ணிருக்கிறார்? நீங்களாக்கி நம்மை ரட்சித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நலமானதா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நல்லது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த உலகத்தை குறித்து இந்த பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? அது பொல்லாத உலகம். ஹல்லேலூயா. உங்களை காப்பாத்திரும், உங்களை மேல கொண்டு வந்துரும், உங்களை விடுவிச்சிரும் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. அதை ஒரே வார்த்தையில அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம்? பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்தை நீ நம்பினா, இயேசு உனக்காக இந்த உலகத்தை ஜெயித்த அந்த ரட்சிப்பை நீ நாம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த பொல்லாத உலகத்தை நேசிக்காதீங்க. இந்த உலகத்தின் காரியங்களை நீ எவ்வளவு நேசிச்சாலும் அது உனக்கு வெறுப்பு தான் சம்பாரிச்சு கொடுக்கும். ஆனால் என் தேவனை நம்பிப்பார், என் தேவனை நேசித்துப்பார், அவருடைய ரத்தத்தை நம்பி பாருங்க, அது உன்னை வெளுப்பாய் மாற்றி உன்னை பரிசுத்தத்தின் பாதையில கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது இயேசு ஜெயித்த காரியம் மரணத்தை ஜெயித்தார். இரண்டாவது இந்த உலகத்தை ஜெயித்தார். மூன்றாவது காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், அவர் பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாரா? பாதாளத்தை நம்முடைய ஜெபம் ஜெயித்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல் நம்மை மேற்கொள்வதில்லை என்று சொன்னால் உன்னை என்ன பண்ணுவார்? அவர் பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, இந்த பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாதுப்பா, நீ பாதாளத்துக்கு போக மாட்ட, இந்த பாதாளத்தின் வாசல் கூட நீ போக மாட்ட. ஏன்னா நான் இந்த பாதாளத்தை என்ன பண்ணிருக்கிறேன்? ஜெயித்திருக்கிறேன். ஏன்னா அவரே ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். அவருக்கு பிறகு ஒருவனும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வளவு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறார் அவரை குறித்து. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிப்போம். இருக்கும்படி ஹல்லேலூயா. அவர்தான் முதல்ல கடைசி, அவரை தவிர ஒருவனும் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அவர் எதற்காக பாதாளத்தை வென்றார் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எதற்காக பாதாளத்தை வென்றார், எதற்காக நான் பாதாளத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அங்கே உங்களுக்கு திட்டமும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தை சங்கீதக்காரன் 125ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை சொல்லுகிறார், அவர் நமக்காக ஒரு நிலையான சீயோனை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாதாளத்தை ஏன் ஜெயிச்சார் தெரியுமா? நீங்களும் நானும் எங்க போனோம்? சீயோன், பரம சீயோன். சீயோன் வேற ஒன்றும் இல்லை, பரலோகத்தை கொண்டு போகிறதுக்கு. அவர் பரலோகத்துக்கு உங்களையும் என்னையும் என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் கொண்டு போகும்படியா இந்த பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பாதாளத்தின் காரியங்களுக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி இருக்கிறார் என்று சொன்னார். நம்ம அவர் பரலோகத்திற்கு, அந்த பரம சீயோனுக்கு நம்மை கொண்டு போக அவர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு முக்கியமான வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் அதனுடைய
27ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அதனாலே நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க போயிருக்கிறாரு? பரலோகத்துக்கு போயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு தான் போயிருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிற ஆடுகள் எங்க போச்சா? அவருக்கு பின்னாக சென்றது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவை நம்புறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவை தேடி வரீங்களோ, அவங்கள எல்லாரையும் அவர் பின்னாக அவரை கொண்டு போகப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களை அவரை துதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 99ஆம் சங்கீதம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே அவரை நம்புகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நம்புகிற நீங்கள் நானும் இன்னைக்கு அவரை தேடும்படியாய், துதிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தர் இந்த பாதாளத்தை உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாதாளத்தை ஜெயித்ததுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்களும் நானும் அந்த பரம சீயோனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவரை நம்புகிற, அவரை விசுவாசிங்க, அவரை பின்பற்றி வருகிற ஆடுகள் அவர் எங்க போனாரோ அங்கேதான் அவர்களும் போவார்கள். ஹல்லேலூயா. பாதாளத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். பாதாளத்தை அவர் ஜெயித்தபடியினால் நீங்களும் நானும் பரலோகத்திற்கு அவரை பின்பற்றி வரணும். யாரெல்லாம் அவரை பின்பற்றி வருகிறீங்களோ அவங்கள எல்லாரையும் அவர் என்ன பண்ணுவாரு? பரலோகத்திற்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர்த்தெழுதலுக்கான ஒரே ஒரு நோக்கம், நீங்களும் நானும் அவரோடு கூட பரம சீயோன்ல அவரோடு நாம என்ன பண்ணணும்? உறவாட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு எதற்காக மரித்தார்? உங்கள் பாவத்திற்காக மரித்தார். அவர் எதற்காக உயிர்த்தார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அவரோடு பரம சீயோன்ல அவரோடு நம்ம வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு ஜெயித்த காரியம், முதலாவது மரணத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். மூன்றாவது அவர் பாதாளத்தை ஜெயித்தார். பாதாளத்தை ஜெயித்ததற்கு காரணம் நீங்களும் நானும் அவர் உண்டு பண்ணியிருக்கிற அந்த பரம சீயோனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பரம சீயோனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.